சண்டேனா போதுங்க, சீக்கிரமாக டைம் போகுது. எனக்கு மட்டும் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்கு தான் எழுந்துட்டு வீடை ஃபுல்லாகவே கூட்டி விட்டுட்டு மாப் போட்டுட்டு பால்கனியை ஃபுல்லாக கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு நைட்டு கழுவி வச்சுருந்த பாத்திரம்லாம் இருந்தது எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க. அதையும் வந்து கையோட கிரைண்டரை கழுவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டிருந்தேன். பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வந்து மாவாட்டி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கடகடன்னு செஞ்சிட்ருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது, சப்பாத்தியும் தக்காளி கடையலும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து கீயும் ஹனியும் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தேங்க. அம்மா அதுக்குள்ளே வந்து கிர்னி பழம் வந்து ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். லெமன் ரைஸு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். பசங்க வந்து இதுதான் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து சாதமும் தக்காளி கடையிலும் இருந்தது, தயிர். இதோட நம்ம வந்து லஞ்சை வந்து முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.